நம்ம ஊரையும் ஒரு சிங்கப்பூரா இல்லை குளோபல் லீடர்ஸாக ஒரு குளோபலில் பெஸ்ட் சிட்டியாக ஒன்று உருவாக்கணுங்கிற போது தான் புதுச்சேரி வாஸ். புதுச்சேரியை சிங்கப்பூராக மாற்றி காட்டுவே அடித்து கூறும் ஜோஸ் சார்லஸ் மார்டின். இல்லை நம்ம ஏன் நம்ம ஊரை ஃபாரினாக மாற்றக்கூடாது, நம்ம எந்த ஊரில் வாழணும்னு நினைக்கிறோமோ அந்த ஊரை நம்ம ஊரை ஏன் மாற்றக்கூடாதுங்கிற ஒரு ஆசை தான். சிங்கப்பூரை கட்டமைத்த நிறுவனத்தோடு இணைந்து புதிய வரைவு திட்டம் நிச்சயமாக முடியும் என அடித்து கூறும் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர். மாணவர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு ஆக்கப்பூர்வ பதில்கள். பட் இதெல்லாம் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் டைம் எடுக்கும். ஒரு பீரியட் ஆஃப் டைம் நம்ம கண்டிப்பாக ஜுவனைல்ஸ் அண்ட் ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் அப்புறம் ஆல்கஹால் அடிக்ட்ஸ்க்கு உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு என்னோட. புதுச்சேரியில் தனியார் அமைப்பு நடத்திய நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின், புதுச்சேரி முன்னாள் துணைநிலை ஆளுநர் கிரண் பேடி, அவரது செயலாளர் முன்னாள் IAS அதிகாரி தேவநீதி தாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுடன் கலந்துரையாடினர். புதுச்சேரி அவுட்லுக் ஆன்க்ளேவ் என்ற பெயரில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பிரமிப்பூட்டும் புதுச்சேரி மாநிலத்தின் வளர்ச்சி குறித்து விரிவாக பேசினார். சிங்கப்பூரில் கட்டமைப்பு வசதிகளை செய்த 188 ஆண்டுகள் பழமையான நிறுவனத்தோடு இணைந்து திட்டம் வடிவமைக்கப்பட்டு வருவதாகவும், தேர்தலுக்கு முன்பு இந்த வரைவு திட்டம் வெளியிடப்படும் என்றும், நான் வெளிநாடுகளில் படித்துவிட்டு இந்தியா திரும்பிய போது ஏன் நம் நாடு மட்டும் பின்தங்கி இருக்கிறது என்ற சிந்தனையில் நம் நாட்டையும் வளர்ந்த நாடாக மாற்ற வேண்டும் என்ற முனைப்பில் அரசியலில் களமிறங்கியதாகவும், சிங்கப்பூர், ஹாங்காங், துபாய் போன்ற சிறிய நாடுகளில் காணப்படும் ஒத்த சூழல் புதுச்சேரியில் இருப்பதால் அந்த மாநிலத்தை தேர்வு செய்ததாகவும், நம் மாநிலத்தை ஏன் வெளிநாடு போன்ற வளர்ந்த ஒன்றாக மாற்றக்கூடாது என சிந்தித்து அதனை நோக்கி பயணிப்பதாகவும் விரிவாக பேசினார். போக்குவரத்து நெரிசலை குறைக்க அதிகமான ஒரு வழிச்சாலைகளை உருவாக்கலாம் என்று பல்வேறு விடயங்கள் குறித்து அவர் பேசினார். தனது LJK கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் 100 நாட்களுக்குள் சரி செய்யப்பட வேண்டிய பட்டியலில் சட்டம் ஒழுங்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கும் என்றும் கூறினார். தரமான கல்வி, மருத்துவத்தை இலவசமாக வழங்குவது, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவது மற்றும் நிரந்தர அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருவதே தனது முனைப்பு என்றும் அவர் கூறினார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு ஆக்கப்பூர்வமான பதில்களை ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். இந்த நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருந்ததாக மாணவர்கள் தெரிவித்துள்ளனர்.